கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. செப்பனியா 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார், இனி தீங்கை காணாதிருப்பாய். ஆண்டவராகிய கர்த்தர் நம்முடைய நடுவிலே இருக்கும் பொழுது தீங்கை நாம் காண மாட்டோம். நம்முடைய வாழ்க்கையிலே தீங்கு அணுகாது. எல்லாருக்குமே நன்மையாக வாழணும், சந்தோஷமாக வாழணும், ஆசீர்வாதமாக வாழணும், எந்த பொல்லாப்பும் வரக்கூடாது, எந்த ஆபத்தும் வரக்கூடாது, நான் சுகமாக இருக்கணும், நான் என் குடும்பம் என் வாழ்க்கை முழுவதும் ஒரு ஆசீர்வாதமாக இருக்கணும்னு எல்லாருக்கும் ஆசை. ஆனால் தீங்கு காணும்போது ஒரு வேதனை. வேத வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார், இனி தீங்கை காணாதிருப்பாய். எத்தனை தீங்குகள் எதிராய் வந்தாலும், எத்தனை ஆபத்துகள் பொல்லாப்புகள் வந்தாலும் அது எல்லாம் மாறிப்போகும். மனமகிழ்ச்சியை கர்த்தர் தருவார். காரணம் என்ன தெரியுமா? கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார். ஆண்டவராகிய கர்த்தர் நம்முடைய நடுவிலே இருக்கும் பொழுது, அவர் நம் மத்தியிலே வாசம் பண்ணும் பொழுது, ஆண்டவராகிய கர்த்தர் நம்முடைய மத்தியிலே வாசம் பண்ணுகிற ஒரு வாழ்க்கை நாம் வாழும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தீங்கை காண மாட்டோம். ஆசீர்வாதமான வாழ்க்கையை கர்த்தர் தருவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.